யவனம், கலிங்கம், தமிழ் சிங்களம் பழையாண்டு முள புவனமெல்லாம் இவர் வர்த்தகம் ஓங்கவும் புண்ணியம் சேர் தவமும் தருமமும் தங்க வணிகர் தரம் பெறவும் துவச சோழீசர் ஜெயங்கொண்டார் பாதம் துதிக்குமே. நோயுவர் நகரத்தார் இணைய தொலைக்காட்சி நேயர்கள் அத்துணை பேருக்கும் அன்பிற்கினிய வணக்கம். செந்தூரன் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி உலக தரத்தில் இன்ஜினியரிங் கல்வி அளிக்கும் கல்லூரி. உங்களது இன்ஜினியரிங் கனவு நனவாகும். உலகம் உங்கள் வசப்படும். BE சிவில், மெக்கானிக்கல், எலக்ட்ரானிக் அண்ட் கம்யூனிகேஷன், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ், மதிப்புமிக்க கோர்ஸுகள், அனுபவமிக்க ஆசிரியர்கள், 100% பிளேஸ்மெண்ட், ஹாஸ்டல் வசதி, டிரான்ஸ்போர்ட் என அனைத்திலும் நம்பர் 1. செந்தூரன் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, லேனா விலக்கு, பில்லிவலம் போஸ்ட், புதுக்கோட்டை. கொடை உள்ளத்தையும் இறை நம்பிக்கையையும் நேர்மையையும் தங்களது கோட்பாடாக கொண்டு மாற்றவியலா பண்புகளை வழி வழியாக பெற்று வாழ்ந்து வரும் நம் நகரத்தார் பெருமக்களை வணங்கி நமது நோயோர் நகரத்தார் இணைய தொலைக்காட்சியின் நேர்காணலுக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்பது உங்கள் பலவாங்குடி ஏனாபானா வீட்டின் பேனாரீனா சிவகுமார் அவர்களின் புதல்வி சீனாவானா நித்ய சீதாலட்சுமி. வாருங்கள், நிகழ்ச்சிக்குள் செல்வோம். வாழ்த்துங்கள். நமது நகரத்தார் சமூகம் வளரட்டும். நமது நோயோர் நகரத்தார் இணைய தொலைக்காட்சியின் வாயிலாக இன்று நாம் சந்திக்க இருக்கும் இளம் நகரத்தார் ஆளுமை தனது 21வது வயதில் CA அதாவது சார்ட்டர்ட் அக்கவுண்டன்ட் பட்டய கணக்காளர் படிப்பை முடித்து நமது நகரத்தார் இனத்திற்கு பெருமை சேர்த்துள்ளார். கரியாப்பட்டி முனசந்தையார் வீட்டின் இரணிக்கோவிலை சேர்ந்த வேணா நாகப்பன் செட்டியார் சிவகாமி ஆட்சியின் புதல்வர் நாவண்ணா வெங்கடாச்சலம் தனது பள்ளி படிப்பை அரசு பள்ளியில் படித்து 10ஆம் வகுப்பு பொது தேர்வில் பள்ளியின் முதல் மாணவனாகவும் 12ஆம் வகுப்பு பொது தேர்வில் 3வது இடமும் பெற்ற சிறப்புக்குரியவர். படிப்பதற்கு கடினமான பட்டய கணக்காளர் அதாவது ஆடிட்டர் படிப்பை 4.5 ஆண்டுகளில் நேரடியாக படித்து தேர்ச்சி பெற்று இன்று சென்னையில் பெரிய நிறுவனத்தில் ஆடிட்டராக பணிபுரிந்து வரும் செல்வன் நாவண்ணா வெங்கடாச்சலம் தனது CA படிப்பின் ஊடே தொலைநிலை கல்வி மூலம் BCom படித்து தேர்ச்சி பெற்றுள்ளார். இன்று வளரும் இளம் தலைமுறை நகரத்தார் பிள்ளைகளுக்கு சிறந்த எடுத்துக்காட்டாய் திகழும் புதுக்கோட்டையை தன் வாழ்விடமாக கொண்ட ஆடிட்டர் நாவண்ணா வெங்கடாச்சலம் அவர்களை நேர்காணல் செய்வதில் நோயர் நகரத்தார் இணைய தொலைக்காட்சி பெருமை கொள்கிறது. ரொம்ப கஷ்டம் நானும் சொல்றேன். இது வந்து கஷ்டம்னு சொல்ல முடியாது. ஒரு ஸ்மார்ட் ஒர்க் பிளஸ் ரைட் ஒர்க் இருந்தா பண்ணலாம். CA பாடசாலை அப்படின்னு சொல்லி ஒரு கிளாஸஸ் ஆரம்பிச்சிருக்கோம். அதுல நான் ஒரு மெயின் பார்ட்னர், 8 பார்ட்னர் இருக்கோம். அதுல ஒரு டிகிரி முடிச்சுன்னா மேற்கொண்ட ஆடிட்டிங் படிக்கணும்னு சொல்லுவாங்க. டிகிரியை படிக்காம எப்படி தைரியமா இந்த துறைக்குள்ள வந்தீங்க? நோயுவர் நகரத்தார் இணைய தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பு கலந்த வணக்கம். இன்றைக்கு நாம் சந்திக்க இருக்கக்கூடிய இளம் ஆளுமை நகரத்தார் இனத்திலே 21 வயதிலே நகரத்தார் மக்களின் பலருடைய கனவான கணக்கு தணிக்கையாளர் CA ஆடிட்டிங் முடித்த ஒரு இளம் நகரத்தாரைத்தான் நாம் இன்றைக்கு சந்திக்க இருக்கிறோம். இன்றைக்கு நமக்கு சேலஞ்சாக இருக்கக்கூடிய 2 படிப்புகள், ஒன்று MBBS, இன்னொன்று ஆடிட்டிங் என்று நாம் சொல்லலாம். இந்த 2 படிப்புகளையும் படித்து வெளியே வர வேண்டுமானால் ஒரு குறிப்பிட்ட வயதை, அதாவது 30 வயதை கடந்து விட வேண்டும் என்பதாகத்தான் இருக்கிறது. ஏனென்றால் இந்த 2 படிப்புகளுக்கும் அதிகமான முயற்சி தேவைப்படுகிறது. நாள் ஒன்றுக்கு ஒரு 20 மணி நேரம் உழைத்தால்தான் இந்த படிப்புகளில் வெற்றியாளராக வர முடியும் என்று இருக்கக்கூடிய இந்த நிலையிலே இன்றைக்கு நமது நகரத்தார் சமுதாயத்திலே நிறைய பிள்ளைகள் ஆடிட்டராக வேண்டும் என்ற கனவிலே இருக்கிறார்கள். அந்த திசை நோக்கி அவர்கள் பயணம் செய்கிறார்கள். அந்த வகையிலே அருமை தம்பி வெங்கடாச்சலம்
இன்றைக்கு நம்முடைய இணைய தொலைக்காட்சி நேர்காணலுக்கு இன்றைக்கு நம்மிடையே வீட்டிருக்கக்கூடிய வெங்கடாச்சலம் அவர்கள் கடியாப்பட்டியை சொந்த ஊராக கொண்டவர், தன்னுடைய படிப்பை புதுக்கோட்டையில் முடித்தவர். தன்னுடைய +2 படிப்புக்கு பிறகு எல்லோருமே விரும்புவது ஒரு டிகிரி வாங்கணும், நம்ம பேருக்கு பின்னாடி ஒரு டிகிரி இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் இவருடைய இளம் வயது கனவாக தான் ஒரு தணிக்கையாளராக, ஒரு ஆடிட்டராக ஆக வேண்டும் என்பது இவருடைய லட்சிய கனவு. ஆகவே அவர் அந்த திசை நோக்கி பயணம் செய்து ஒரு 4.5 ஆண்டுகளில் அந்த ஆடிட்டர் என்ற அந்த நிலையை அடைந்து இன்றைக்கு சென்னையிலே ஒரு மிகப்பெரிய நிறுவனத்திலே அவர் பணியாற்றி கொண்டிருக்கிறார் என்பது நமக்கு வியப்புக்குரிய செய்தி. ஆகவே இத்தகைய இளம் தலைமுறையை நமது நோயுவர் நகரத்தார் யூடியூப் சேனல் மூலமாக நம்முடைய மக்களுக்கு அறிமுகம் செய்வதால் இந்த படிப்பின் மீது உள்ள மோகமும், இதை எவ்வாறு படிக்க வேண்டும், எவ்வாறு விரைவாக இந்த துறையிலே வர இயலும் என்பதாக ஒரு நல்ல ஒரு ஊக்க உரையாக அமையும் என்ற நோக்கத்திலே தான் இன்றைக்கு புதுக்கோட்டையிலே தம்பி வெங்கடாச்சலம் அவர்களை நமது இணைய தொலைக்காட்சி தேடி அவர் இல்லத்திலே நாங்கள் இருக்கிறோம். ஆகவே மகன் தந்தை காட்டும் உதவி, இவன் தந்தை என்னோட்டான் குளர் எனும் சொல் என வள்ளுவர் சொல்வார். இவனை பெறுவதற்கு இவனுடைய தந்தை என்ன தவம் செய்தாரோ என்று வள்ளுவர் வாய்மொழி இலக்கணத்திற்கு ஏற்ப இன்றைக்கு நம்முடைய இனத்தின் பெருமை தம்பி வெங்கடாச்சலம் அவர்களை நாம் பார்க்கிறோம். அவர்களை நேர்காணல் செய்வதில் நோயுவர் நகரத்தார் மிகுந்த பெருமை அடைகிறது. வணக்கம் தம்பி. நோயுவர் நகரத்தார் சேனலுக்கு வணக்கம். என் பேர் வெங்கடாச்சலம். நாங்கள் தகப்பனார் பேர் நாகப்பன், அம்மா பேர் வந்து சிவகாமி. இரணி கோயில் கடியாவட்டி சேர்ந்தவர். புதுக்கோட்டையில் தான் ரொம்ப நாளாக இருக்கிறோம். நான் ஸ்கூலிங் எல்லாம் வந்து சமஸ்கிருத வித்யாலயா உயர்நிலை ஸ்கூல்னு சொல்லி 10th வரைக்கும் ஸ்கூலில் படித்தேன். அது கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல். அதுக்கப்புறம் வந்து வைரம் ஸ்கூலில் தேர் கிவன் சம் கன்செஷன்ஸ், அதனால அங்கே போய் மாறணும். வைரம் ஸ்கூலில் 11th 12th முடிச்சுட்டு ஸ்டில் 12th எல்லாமே வந்து புதுக்கோட்டையில் தான் படித்தது. சிஏ கோர்ஸ் போகணும் அப்படிங்கிறதுக்காக ஃபர்தர் மூவ் டு சென்னை. இந்த ஐடியா வந்து எனக்கு எங்கள் அக்கா கொடுத்தது, நாச்சம்மை அவங்க தான் கொடுத்தாங்க. ஸோ அந்த ஐடியா கொடுத்ததுக்கப்புறம் அதை பற்றி யோசிச்சு 10th டிசைட் பண்ணி இதுக்கு என்ன செய்யலாம், என்ன பண்ணலாம் அப்படிங்கிற கைடன்சஸ் எல்லாரும் கொடுத்தாங்க. ஆக்சுவலி நமக்கு தெரியாது, நம்ம அதை தெரிஞ்சுக்கிட்டு, ஏன்னா ரிலேட்டிவ்ஸ் யாரும் சார் அக்கௌண்ட் இல்லை, அப்போ இவ்வளோ கைடன்சஸ் யாரும் கொடுக்கறதுக்கு இல்லை. இன்னைக்கு நாங்களாம் இருக்கோம், நிறையா பண்ணுறோம், அப்போல்லாம் இவ்வளோ பண்ணலை. ஆனால் நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அதை பற்றி விசாரிச்சு அங்கே இன்ஸ்டியூட்டில் போய் நேராக பணம் கட்டி அங்கே ஒரு அகாடமியில் படித்தேன். ப்ரைவேட் அகாடமியில் தான் படிக்கணும். அங்கே டேரெக்டாக சேர்ந்து படித்தேன். அப்படி எனக்கு ஃபர்ஸ்ட் டே கிளாஸ் வந்து 12th முடிச்ச மறுநாள், 12th எக்ஸாம் வந்து இன்னைக்கு முடிஞ்சது. மறுநாள் காலையில் அவங்க கிளாஸ் வச்சுருந்தாங்க. அன்றைக்கி ஒரு நாள் லீவ் எடுத்துட்டு இங்கேருந்து மூவ் பண்ணி அங்கே போய் சேர்ந்து படிக்க ஆரம்பித்தோம். ஸோ இந்த ஹாலிடேஸ் அப்படிங்கெல்லாம் ஒன்றும் அப்போதைக்கு இல்லை. அப்போ அது கஷ்டமாக நினச்சிருந்தா இப்போ அது இன்னும் முடிஞ்சிருக்காரு. ஸோ அன்னைக்கு போய் சேர்ந்தது நல்ல விஷயம் தான். அங்கே போயிட்டு அதை கண்டினியூ பண்ணோம். பிகாம் வந்து கரஸில் போட்டிருந்தேன், கரஸ்பாண்டன்ஸில் மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் போட்டு பிகாமும் முடிச்சிட்டேன். ஃபர்தர் இப்போ சிஏ முடிச்சுட்டா இஸ் ஈக்குவல் டு மாஸ்டர் டிகிரி, எம்காமும் கொடுக்குறாங்க, அதை சொல்லியிருக்காங்க. பட் அது வெரி இன்ட்ரெஸ்டட் இல்லை, நாட் ரெக்வயர்ட். இதுக்கப்புறம் எதுவும் தேவையில்லை, இது நல்லா ப்ராக்டிஸ் பண்ணாலே போதும். ஸோ சிஏ போயிட்டு அங்கே ஸ்டார்ட் பண்ணோம். ஸ்டார்ட் பண்ணி அந்த அகாடமியில் ஃபஸ்ட்டு ஃபவுண்டேஷன் 3 லெவல் ஆஃப் கோர்சஸ் இருக்குது. ஃபவுண்டேஷன், அப்புறம் இன்டர், 3வது வந்து ஃபைனல் எக்ஸாம். இந்த நேர்காணல் மூலயமா வந்து உங்களுக்கு சிஏ என்னங்கிற ஹிண்ட்ஸையும் சொல்கிறேன். இது வந்து நிறையா பசங்களுக்கு தெரியாமல் இருக்குது, இன்னும் அதை எப்படி பண்ணுறதுங்கிற ஐடியா இல்லாமல் இருக்காங்க. பெருசாக செலவு கிடையாது. இப்போ டாக்டரோட கம்பேர் பண்ணிங்கன்னா இது ஒன்றுமே கிடையாது. ஏன்னா ஒரு டோட்டல் கரிக்குலமே எனக்கு வந்து ஒரு 5 லட்ச ரூபா செலவு மேக்ஸிமம் வித் ஸ்டே இன் சென்னை, அவ்வளோதான் அது. அதனால் இது எல்லாருக்கும் தெரியப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு முயற்சியும் உண்டு. ஃபஸ்ட்டு சிபிடி ஃபவுண்டேஷனில் 4 பேப்பர் இருந்தது, அதை படித்து பாஸ் பண்ணோம். எல்லாமே ஃபஸ்ட் அட்டெம்ப்ட், 3 இதுவுமே ஃபஸ்ட் அட்டெம்ப்ட்டில் முடிச்சிருக்கேன். ஸோ தென் இன்டர்ங்கிறது 8 பேப்பர் கொடுப்பாங்க. அது வந்து இன்டரில் இப்போ டிகிரி முடிச்சுட்டு வரவங்க வந்து நேரடியாக வந்து இன்டர் சேர்ந்துக்கலாம். அவங்க அப்படியே சேர வேண்டாம், ஃபவுண்டேஷன் சேர வேண்டாம். இப்போ நான் டிகிரி முடிக்காமல் போனதுனால ஃபவுண்டேஷன் சேர்ந்து நேராக போய் அங்கே சேர்ந்தேன். ஃபவுண்டேஷன் முடிச்சு இன்டரில் 8 பேப்பர். அது தனித்தனியாக 4 நாளாகவும் எழுதலாம், 8 பேப்பர் ஒன்றா சேர்த்தும் எழுதலாம். ஒருத்தவங்களோட வசதியை பொறுத்து தனித்தனியாக எழுதினா ஒரு 6 மாதம் கூட வரும். ஃபர்தர் இன்டர் முடிச்சதுக்கப்புறம் ஒரு 3 வருஷம் ட்ரைனிங். யாராவது ஒரு ஆடிட்டர் கிட்ட ட்ரைனிங் போகணும். எந்த ஊரில் வேணா போகலாம், எங்கே வேணா போகலாம். அவங்க வந்து அதுக்கு ஒரு ஸ்டைபண்ட் கொடுப்பாங்க. அவங்கள்ட்ட வேலை கற்றுக்க ஒரு ஜோன் அது. அங்கே போய் கற்றுக்கிட்டு இதை வச்சு தான் ஃபியூச்சரில் ப்ராக்டிஸ் பண்ண போகிறாங்க. ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஏரியா அது. இதோட 2 ட்ரைனிங், எக்ஸ்ட்ரா ட்ரைனிங் வந்து சிஏ இன்ஸ்டியூட் கொடுக்குறாங்க. அவங்கள்ட்ட தான் படிக்கிறோம். ஃபர்தர் நம்ம ப்ரைவேட் அகாடமியில் பணம் கட்டி ட்ரைனிங் போகிறோம். அதனால இப்போ அவங்கள்ட்ட படிக்கிறோமா, அவங்க கொடுக்குற ட்ரைனிங்ஸ்லாம் அட்டன் பண்ணணும் செப்பரேட்டாக பே பண்ணி. அப்புறம் 3 வருஷம் அந்த ட்ரைனிங் முடிஞ்ச உடனே இந்த செகண்ட் 2.5 இயர்ஸ்லேருந்து எழுத எலிஜிபிள் ஃபார் ஃபைனல் எக்ஸாம்ஸ்.
ஃபைனல் எக்ஸாம் வந்து 8 பேப்பர், அதுவும் 8 பேப்பர். CA ஃபைனல் எக்ஸாம் இஸ் ஒன் ஆஃப் த டஃபஸ்ட் எக்ஸாம் இன் இந்தியா. அதாவது அந்த லிஸ்ட் எடுத்து போட்டோம்னா இந்த நெட்ல அடிச்சாலே வரும். அந்த லிஸ்ட்ல டஃபஸ்ட் எக்ஸாம்ஸ்ல இந்த CA ஃபைனல் எக்ஸாமும் லிஸ்ட் ஆயிருக்கு. அது வந்து எனக்கு நான் பண்ணப்போ கோவிட் டைம், பயங்கர மென்டல் ப்ரெஷர்ஸ் இருந்தது. நான் எக்ஸாம் கீப் ஆன் போஸ்ட்பாண்ட் ஆகிட்டே இருந்தது. கஷ்டப்பட்டு நிறைய ரொம்ப டென்ஷன் ஆகி ஏன்டா இது எடுத்தோன்ற அளவுக்குலாம் அந்த நேரத்தில் எனக்கு தோணுச்சு. இது எதுக்காக படிக்கிறோம், பிரிச்சு 4 நாளாக எழுதலாமா அப்படின்னு. ஸோ அப்போல்லாம் வந்து ஃபுல் சப்போர்ட் வந்து அப்பா அம்மா தான். அவங்க எது சொன்னாலும் வந்து நமக்கு நான் வந்து முடியாதுன்னா சொல்லிட்டேன். நடுவில் கொஞ்சம் தள்ளி போடலாமா, 4 நாளாக எழுதட்டுமா, கொரோனா இருக்கான்னு தள்ளி போட்டே இருக்காங்களே, நடத்துவாங்களானே தெரியலையே, திருப்பி படிக்கிறது வந்து ஒரு பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆகிடுக்கா. ஒரு நாளைக்கு வந்து ஃபைனல் எக்ஸாம் லெவல்ஸ்ல நான் 12-13 மணி நேரம் படித்தேன். கண்டிப்பாக தேவை ஃபைனல் லெவலில். இது நம்ம மனப்பாடம் பண்ணணும், ஸ்கூல் மாதிரி படிக்கிறோன்றது இல்லை, இங்கே வேற மாதிரி படிக்கணும். எல்லாமே ஏன்னு கேட்டு படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ரொம்ப டீப் அண்டர்ஸ்டாண்டிங்ல படிப்போம். படிக்கிறது பிடிச்சவங்களுக்கு எனக்குலாம் அவங்க பெருசாக தெரியாது. 12 நேரம் படிக்கிறது பெரிய விஷயமா எனக்கு பெருசாக தெரிஞ்சது இல்லை. இன்னும் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் 15 மணி நேரம் படிக்கிறவங்களா இருக்காங்க. ஸோ அவங்க என்ன ப்ரொசீட் பண்ணுறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி போவாங்க. கன்சிஸ்டன்சி ரொம்ப முக்கியம். இன்னைக்கு என்ன பண்றோமோ அதை நாளைக்கும் பண்ணணும். இன்னைக்கு 4 மணி நேரம் தான் படித்தேன், பரவாயில்ல, நாளைக்கு 4 மணி நேரமாவது படிக்கணும். ஒரு நாள் விட்டு ஒரு நாள் படித்தேன், ஒரு வாரத்துக்கு 2 நாள் படித்தேன். அந்த கன்சிஸ்டன்சி இல்லைன்னா இந்த கோர்ஸில் அடி வாங்கும். அதுதான் எல்லாருக்கும் லாக் ஆகுறது. ஃபைனல் CA வந்து ரொம்ப கஷ்டம். நானும் சொல்றேன், இது வந்து கஷ்டம்னு சொல்ல முடியாது. ஒரு ஸ்மார்ட் ஒர்க் பிளஸ் ரைட் ஒர்க் இருந்தால் பண்ணலாம். சார் ரைட் ஒர்க் இருந்தால் பண்ணலாம். ரைட் ஒர்க் என்ன, ஸ்மார்ட் ஒர்க் பிளஸ் ஹார்ட் ஒர்க். ஹார்ட் ஒர்க் சில இடத்துல தேவைப்படும். ஸ்மார்ட் ஒர்க் வந்து எதை எப்படி படிக்கணும், எல்லாத்தையும் படிச்சுட்டு போக முடியாது. 100 புக்கு கொடுப்பான், 62 புக்கு அவனே கொடுப்பான், வெளியே ஆத்தர்ஸ்லாம் அவனும் இல்லை. அது நமக்கு ஏற்ற மாதிரி புரிஞ்சுக்கிட்டு நம்ம வே ஆஃப் ரைட்டிங்ல கொடுத்தா போதும். ஸோ அதுக்கான கைடன்சஸ் இருக்கணும். ஸோ அதை கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா. இப்போ நாங்கள் அங்கே போய் தங்கி கஷ்டப்பட்டு சாப்பாடு ஒத்துக்காம ரொம்ப நாள் ஹாஸ்பிட்டல் போய் சுற்றிட்டே இருந்துட்டேன். இப்போ அது பண்ண வேண்டாம், நம்ம பசங்கள்லாம் வந்து ஈஸியாக படிக்கட்டும். இப்போ ஆன்லைன் தானே மெயினாக போயிட்டு இருக்கு. அதே பாடசாலை அப்படின்னு சொல்லி ஒரு கிளாஸஸும் ஆரம்பிச்சிருக்கோம். அதில் நான் ஒரு மெயின் பார்ட்னர், 8 பார்ட்னர் இருக்கோம். அதில் ஆரம்பிச்ச 2 பார்ட்னர்ஸ்ல நாங்கள் ஒரு 8 பேர் அப்புறம் சேர்ந்து 8 சார்ட் அக்கௌண்டன்ஸ், எல்லாருமே ப்ராக்டிசிங் சார்ட் அக்கௌண்டன்ஸ். அவங்க வந்து ரொம்ப ஈஸியாக கைட் பண்றாங்க பசங்களுக்கு. என்ன அவங்க ரெஜிஸ்டர்லாம் கூட பண்ணி தராங்க. எனக்குலாம் யாரும் பண்ணி தந்தது இல்லை. நான் போய் கட்டி ஒரு தப்பா ஃபைல் பண்ணி திருப்பிலாம் பண்ணியிருக்கோம். இப்போ இவங்க என்னன்னா இவங்களே பண்ணி கொடுத்து ஒரு ஸ்பூன் ஃபீடிங் மாதிரி கிட்டத்தட்ட எல்லாமே அவங்களே வந்து ஸ்கூல் மாதிரி சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது ஒரு வே ஆஃப் கோர்சஸ் இப்போ இன்னைக்கு ப்ராக்டிக்கலாக போயிட்டு இருக்கு. பட் இங்கே சவுத்தில் யாரும் ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு ஆள் இல்லை. இங்கேருந்து பசங்க வந்து டிராவல் பண்ணி அங்கே போய் ஸ்டே பண்ணி கஷ்டப்படுறாங்க ரொம்ப. சரி, நம்ம பண்ணதை அவங்க கஷ்டப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்தர் நம்ம என்ன பண்றோம், இந்த மாதிரி பசங்களை செலக்ட் பண்ணி ரொம்ப செலக்டட் பர்சன்ஸா ஒரு 15-20 பேருக்கு மேலே கிளாஸ் ரூம்ல அலோடு இல்லை. இல்லாட்டி இருந்தால் 2வது பேட்ச் போட்டுறது. இப்போ கரண்ட்லி 2 பேட்ச் ஆயிடுச்சு. இப்போ 2வது பேட்ச்ல இப்போ ஒரு 6 பேர் படிக்கிறாங்க. இப்போ நம்ம நகர்த்தார் சமூகத்துலேருந்து 3 பேர் படிக்கிறாங்க. அதில் அவங்களுக்கும் நல்லா தான் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. கிளாஸ் எடுத்துட்டு இருக்கோம். நானும் அதில் ஒரு ஃபேக்கல்ட்டி இருக்கேன். இன்டர் லெவலில் இப்போ வரைக்கும் இன்டர் லெவலில் எடுத்துட்டு இருக்கோம். அதுக்கப்புறமான கைடன்ஸஸும் கொடுக்குறோம். ஆர்டிகல்ஸும் எங்கள் இதிலே கூட போட்டுக்கலாம். அதில் ஒன்றும் பிரச்சனை இருக்காது. மோஸ்ட்லி அவங்களுக்கு ஒரு கைடட் வேலை கொண்டு போகணும் அப்படிங்கிற ஒரு மோட்டிவும் பண்ணிட்டு இருக்கோம். வேற பர்சனலி வேற என்ன செஞ்சிருக்கேன், அதாவது ஒரு டிகிரி முடிச்சு தான் மேற்கொண்ட ஆடிட்டிங் படிக்கலாம்னு சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் டிகிரியே படிக்காமல் எப்படி தைரியமா இந்த துறைக்குள்ள வந்தீங்க? அதை சொல்லி நான் சொல்றேங்கிறதுனால எல்லாரும் 12th முடிச்சுட்டு வர்றது ஹைலி ரிஸ்கி. அவங்களோட தான் பார்த்துக்கணும். என்ன ஆகணும்னா நீங்க 12th முடிச்சுட்டு வந்துட்டா உங்களுக்கு ஒரு பேஸ் இல்லை. டிகிரி கரஸ்ல பண்ணா டிகிரி பண்ணதுக்கு ஈக்குவல் கிடையாது, மதிக்கவே மாட்டான். பேருக்கு பின்னாடி போட்டுக்கலாம். CAன்னு போடுறத வெறுமனா போடாம பிகாம் CAன்னு போட்டுப்பேன். அந்த ஒரு பெனிஃபிட்டுக்காக யூஸ் பண்ணலாமே தவிர அதை வச்சு உங்களுக்கு வேலை வாய்ப்பு சத்தியமா கிடைக்காது. அப்போ நீங்க வந்து ஒரு பெரிய ரிஸ்க் எடுக்கிறீங்க. என்ன பண்றாங்க அப்படின்னா டேரக்டா 12th போறவங்க பெரிய ரிஸ்க் எடுக்கிறாங்க. நம்மளை பத்தி நம்ம அசஸ் பண்ணிக்கணும். நம்மளால முடியுமா, இல்லை போயிட்டாலும் நம்ம அதை ஃபேஸ் பண்ணி வெளியே வந்துருவோமாங்கிறது உங்களை நீங்கள் செல்ஃப் அசஸ்மெண்ட், உங்கள் ஃபேமிலி அசஸ்மெண்ட். இப்போ எனக்கு பின்னாங்க எல்லாமே மோட்டிவேஷன் தான். என்னை யாரும் பண்ண முடியாது, செய்ய முடியாது. நான் கூட சொல்லுவேன் எனக்கு கஷ்டமா இருக்கு, என்னால் பண்ண முடியாது சொல்றது, பயமா இருக்கு. இவங்களுக்கு அந்த கோர்ஸை பற்றி எதுவுமே தெரியாது, பட் நீ பண்ணிடுவே அப்படிம்பாங்க. ஸோ தட் மோட்டிவேஷன் ஃபேக்டர். எங்கள் ஃபேமிலி யாராக இருக்கட்டும், 8 பேர் எங்கள் ஃபேமிலி டோட்டலி எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, நீ பண்ணலாம், நீ பண்ணிடுவோட அதெல்லாம் பிரச்சனை இல்லை. எனக்கே ஒரு செட்டில் சப்கான்சியஸ்ல என்ன ஆகிடும், நம்மளால முடியும் போல் இருக்கு, நம்ம பண்ணிடலாம், ட்ரை பண்ணாலே பண்ணிடலாம் அப்படிங்கிற ஒரு ஃபோக்கஸ் வந்துடும். ஸோ உங்களுக்கு அந்த மாதிரி பீப்புளாக இருக்காங்க, நம்மளால அதை கைடு ஃபர்தர் கொண்டு போக முடியும் அப்படின்னா ரிஸ்க் எடுக்கிறதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை. சில ஃபேமிலி இருக்கு ஒரு தடவை ஃபெயில் ஆனால் கொண்டே போடுவாங்க. அது மாதிரி உங்க ஃபேமிலி எப்படி, உங்களோட இது எப்படி டார்ச்சர் பண்ணி நம்ம ஒன்றும் இல்லை நினைக்கிறோம். டிமோட்டிவேட் தயவு செஞ்சு பண்ணாதீங்க. அது இந்த கோர்ஸ் ரிஸ்கியான கோர்ஸ். அதனால நிறைய பசங்க மிஸ்கைடட் ஆயிடுறாங்க, பண்ணக்கூடாது. இதோ அது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கணும். அதெல்லாம் ஃபேமிலியே பேசிக்கிட்டு நம்ம போகலாமா, 4 வருஷத்துலேயும் முடிக்கலாம், முடிக்காமல் இருந்தவனுக்கா ஃபைனல் போயிட்டு ஃபைனல் முடியலப்பா, இன்டரோட நிறுத்திட்டு வரும் ஃபைல்ஸ் எல்லாம் பார்த்துக்கிறேன், இன்னும் வாழ்க்கை ஓட்டிட்டு நிறைய பேர் எனக்கு தெரியும். எந்த கையெழுத்து வாங்குறாங்க, நான் போட்டு கொடுக்குறேன். ஸோ ஐ நோ பீப்புள் அந்த மாதிரி நிறைய பேர் தெரியும். எப்படினாலும் பார்த்துக்கலாம் அப்படின்றவங்க வந்து டேரெக்டாக போகலாம். இல்லை நான் வந்து ஒரு சேஃபஸ்ட் வேலை போகிறேன் அப்படின்னா சீக்கிரம் முடிக்கணும்னு ஆசைப்படக்கூடாது. என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் ஒரு நல்ல காலேஜில் நல்ல டிகிரி, இப்போ பிகாம் ஹானர்ஸ் வந்து கொஞ்சம் நல்ல வேல்யூவாக இருக்குது ஓரளவு, அந்த மாதிரி இருக்கிற காலேஜில் பண்ணிவிட்டு ஃபர்தர் நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா இந்த ஃபவுண்டேஷன் எழுத வேண்டாம், நேராக இன்டரில் சேர்ந்துக்கலாம். சேர்ந்துக்கிட்டு சேரும்போது ஆர்டிகல்ஸும் சேர்ந்துடணும். நான் இந்த இன்டர் முடிச்சுட்டு போகிற ஆர்டிகல்ஸை நீங்கள் முதலே சேரணும்.
சேர்ந்துட்டு நீங்கள் கண்டினியூ பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இயர்ஸும் கம்மி, அதுக்கப்புறம் உங்களுக்கு இயர்ஸ் கம்மி, பட் முதல்ல 3 வருஷம் நீங்கள் காலேஜ் படிச்சிருப்பீங்க. அப்படி போகிறது சேஃப். இப்போ இன்டர் வரைக்கும் முடிச்சாலே போதும். அப்படி போனால் ஓரளவு நல்ல வேல்யூ இருக்குது. ஒரு 45,000 to 50,000 பிளேஸ் ஆகலாம். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மார்க்கு அட்டம்ஸ்லாம் வச்சுக்கணும். இன்னொரு முக்கியமான விஷயம், 5 அட்டம்ப்ட்டுக்கு அப்புறம் சிஏ முடிச்சது ஈக்குவல் டு பிகாம் டிகிரி மதிக்க மாட்டாங்க. தே ஒன்ட் கிவ் பிக் பேக்கேஜஸ், சேலரி பெருசாக எதிர்பார்க்க முடியாது. அதனால நம்ம எவ்வளோ சீக்கிரம் முடிக்கிறோங்கிறது இருக்குது. ஏஜ் பொறுத்து இருக்கு. நிறைய பேர் ரொம்ப அட்டம்ப்டாக 10 அட்டம் எழுதி முடிச்சவெல்லாம் இருப்பாங்க. அவங்களுக்கு என்ன ஆகிடும்னா வேலை ரொம்ப கிடைக்காது. டெய்லி ஃபோர்ஸ் டு ப்ராக்டிஸ் தான் பண்ணணும், ஒரு வழி இல்லை அப்படின்னு வந்துடுவாங்க. அது மாதிரி வர்றதுக்கு பர்சனலாக கிளைண்ட் வேணும். எனக்குலாம் எங்கள் அப்பா சார் கொண்டு தாத்தா சார் கொண்டு இல்லை. அதனால் எனக்கு கிளைண்ட்டு ஃபைலு கிடையாது. நான் தான் இனிமேல் பிடிக்கணுன்றதுனால நான் ஜாபுக்கு போயிட்டேன். ப்ரிஃபர் டு ஜாப். கரண்ட்லி இப்போ ஒரு 3 மாதம் ப்ராக்டிஸிங்கில் இருந்தேன். முடிச்சதுக்கப்புறம் ஒரு 3 மாதம் ப்ராக்டிஸிங் சார் கூட இருந்தேன். ப்ராக்டிஸ்னால பர்சனலாக பண்ணலை, ஒரு கம்பெனியில் கன்சல்டண்ட்டாக இருந்தேன். ஸோ அப்போ நான் சைன் பண்ணலாம். பட் இப்போ ஒரு 3 days பிஃபோர் வந்து ஜாயின் நியூ கம்பெனி. அங்கே வந்து நான் மேனேஜர் இன் அக்கௌண்ட்ஸ் அண்ட் ஃபினான்ஸில் மேனேஜர். அப்போ 1PR கெமிக்கல்ஸ் பிரைவேட் லிமிடெட்னு ஒரு கம்பெனி சென்னையில், அவங்கள்ட்ட ஜாயின் பண்ணியிருக்கேன். இனிமேல் சைன் பண்ண முடியாது, பட் ஐ கேன் ரெஃபர் பீப்புள் அண்ட் ஒர்க். அதனால இது எதில் நம்ம போகிறோங்கிறத டிசைட் பண்ணிட்டு போகணும். ஏன்னா அதில் பெரிய கம்பெனிஸ் எல்லாரும் ஃபர்ஸ்ட் 3 அட்டம்ப்ட்ஸில் முடிச்சவங்க மட்டும்தான் ரெஸ்யூமே உள்ள எடுத்துப்பான். ஆஃப்டர் ரெஸ்யூம் இன்டர்வியூ இருக்கும். இங்கே ஆனால் இது ஒரு மெயின் இது என்னன்னா, இங்கே பாஸ் பண்ணிட்டீங்கன்னா வேலை கிடைக்கும். நீ வந்து எக்ஸாம் எழுதணும், 2வது லெவல் எக்ஸாம் எழுதணும், ரிட்டன் டெஸ்ட் அந்த ஒன்றுமே இருக்காது. இருந்தாலும் நேம் சேர்க்கறதுக்கு சும்மா தான் இருக்கும். ஸோ நம்ம இந்த எக்ஸாம் பாஸ் பண்ணுறதே பெரிய விஷயம். அவனுக்கு தெரியும் இவனே நிறைய அடி வாங்கி நம்ம அடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சேர்த்துப்பான் உள்ள. அதனால இதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி முடிச்சா போதும். ஆனால் ஈஸின்னு நான் சொல்ல மாட்டேன். இந்த மாதிரி கரெக்டான கைடன்ஸ் கண்டிப்பாக வேணும். கன்சிஸ்டன்சி ரொம்ப முக்கியம். அது இல்லைனா பண்ண முடியாது. ஸோ இதை பற்றி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. அந்த கோர்ஸ் எப்படி இருக்குன்னு ஒரு ப்ரீஃப் எக்ஸ்பிளனேஷன் தான் கொடுத்துருக்கேன். டீட்டெயில்டு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கல. அந்த ப்ரீஃப் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு இப்போ அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு இருக்குது, பண்ணணும்னு ஆசை இருக்குது அப்படின்னா அந்த சிஏ பாடசாலைன்றது இங்கே நெட்டில் சர்ச் பண்ணால் அது வரும். சிஏ பாடசாலையில் போய் பார்க்கலாம். ஃபர்தர் என் நம்பரை வந்து நீங்கள் வாங்கிட்டு கேட்டோன்னா கான்டாக்ட் பண்ணால் ஐ வில் ஹெல்ப் யூ. அதாவது இந்த காலகட்டத்தில் நம்முடைய இளைஞர்களை எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஒரு +2 முடித்த பையன் வந்து பெரும்பாலும் அலைபேசியே கதைன்னு கிடந்தாங்க. பெரும்பாலும் கேம்ஸ் விளையாடுறாங்க. பேரண்ட்ஸ் பேச்சு கேட்குறதில்ல. அவங்களுடைய மனம் போன போக்குலையும் நிறைய இருக்காங்க. அவர்களை எப்படி நெறிப்படுத்துவது, வழிப்படுத்துவது என்று தெரியாமல் நிறைய பெற்றோர்கள் தடுமாறி கொண்டிருக்கிறார்கள். அது அடுத்த விஷயம். ஆனால் நீங்கள் வீட்டுக்கு உகந்த பிள்ளையாக, நல்ல பிள்ளையாக இந்த வயதிலே உங்களுடைய அந்த என்ன சொல்கிறது, அந்த விருப்பங்களை, ஆசாபாசங்களை, திரைப்படம் ஏதாவது குடும்பத்தில் பார்க்க போவாங்க, டிவியில் ஒரு நல்ல நிகழ்ச்சி நடக்கும், இப்படி எல்லாத்தையும் துறந்து இதிலே கவனமாக இருந்து நீங்கள் படித்து ஒரு குறுகிய காலத்தில் நீங்கள் ஆடிட்டராக வந்திருப்பது மிகுந்த பெருமை. ஏன் இவ்வாறு வர வேண்டும் என்று உங்களுக்கு தோன்றும்? இல்லை, இந்த கோர்ஸும் செலக்ட் பண்ணியாச்சு, இதுக்கான இதான் செய்யணும் அப்படிங்கிற ஒரு இதுக்காக தான் இப்படிதான் செய்யணுன்ற ஒரு ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. அப்படி இருக்கும்போது இதுக்கு நம்ம இந்த டெடிகேஷன் தேவைப்படுது, ஹை லெவல் ஆஃப் டெடிகேஷன் தேவைப்படுது அப்படின்னா கொடுத்துதான் ஆகணும். ஹை லெவல் ஆஃப் டெடிகேஷன் தேவைப்படுகிறது, அதெல்லாம் நான் ஏற்றுக்கிறேன். இல்லை, நானும் வந்து குடும்பத்தில் யாருமே ஆடிட்டர் கிடையாது, கிடையாது, அப்படித்தானே? கிடையாது, கிடையாது. ஆனால் இந்த துறையில் யாருமே இல்லாத பட்சத்தில் உங்களுக்கு இவ்வளவு ஆர்வம் இந்த துறையில் எப்படி வந்தது? நான் வந்து ஓப்பனாக சொல்லணும் அப்படின்னா, நான் ஒரு கான்வர்சேஷன் நடந்தது எனக்கு எங்கள் அக்காவுக்கும். பெரிய கதாங்க ஐடியா கொடுத்தாங்கன்னு சொன்னேன் இல்லையா. நாங்கள் பஸ்ஸில் போயிட்டு இருக்கும்போது ஏதோ பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னான், நான் இன்ஜினியரு, நீ இன்ஜினியர் எல்லாம் பண்ணாது. எனக்கு வந்து ஃபஸ்ட்டு ஆசை சின்ன வயசில் ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் சொல்லிட்டு தெரியாது, அவனும் சொல்லிக்கோங்களா, அவங்க அதான் சொல்லிட்டு சொன்னேன். ஸோ அப்புறம் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இல்லை அதெல்லாம் படிச்சுட்டு வேலை பார்க்குறதும் கஷ்டம், படிக்கிறதும் ஓரளவு கஷ்டம் தான், ஈஸின்னு சொல்லுவாங்க. நிறைய பேர் பாஸ் ஆகுறாங்க, பட் அதுக்கெல்லாம் ஒன்றும் வேலை வாய்ப்பும் பெருசாக இல்லை. அப்புறம் நீ வேலை பார்க்குறதும் கஷ்டமாக தான் இருக்கும், இந்த ப்ரோக்ராமிங் அந்த மாதிரிலாம் போயிட்டுனா கஷ்டம், அது இதுன்னு என்னென்னமோ மைண்ட் வாஷ் பண்ணான். அப்புறம் வந்து அவளுக்கு சிஏ பற்றி தெரியும், ஓரளவு தெரிஞ்சிருக்கு எப்படி. அவள் சொல்ல ஆரம்பிச்சதுக்கப்புறம் வந்து நான் எங்கள் டீச்சர்ஸ்ட்டெல்லாம் கொஞ்சம் கேட்க ஆரம்பிச்சு அது தெரிஞ்சுக்கிட்டு, ஸோ இது ஒரு யூனிக்கான ஏரியாவாக இருக்குது. ஜாவா ஆப்பர்ச்சுனிட்டி பயங்கரம். பிகாஸ் ரெக்குவயர்மெண்ட் ஒரு 8 லட்சம் இருக்குன்னா இங்கே 2 லட்சம் தான் இருக்காங்க. அதில் சில பேர் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. அப்போ வேலைக்கு இருக்கிற ஆளே கம்மி. ஏதோ ஒரு ஜாப்ல வேலைக்கு போயிருக்கீங்க, நீங்கள் முடிச்சுட்டா நிறையா வேலை இது இருக்கு. சிஏன்னா ஆடிட்டிங் மட்டும் தான் பண்ணணும்னு இல்லை, ப்ராக்டிஸ் மட்டும் தான் பண்ணணும்னு இல்லை. இப்போ நான் இருக்கிற ஏரியாவே ஆட்டோமேஷன் அண்ட் டேக்ஸில் இருக்கேன். அது மாதிரி ஏரியா நிறையா இருக்குது. ஒருத்தவங்களுக்கும் ஒரு பெரிய பெரிய கம்பெனிஸ், PwC, இந்த Big 4 இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்களுக்கு ஒரு ஏரியா இருக்கும். இல்லை ஒரு 15 ஏரியாஸில் நம்ம யூஸ் பண்ணுறாங்க. அப்போ நமக்கு நிறைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்றது தெரிஞ்சிச்சு. முடிக்கிறது கஷ்டம்ன்றது ஃபஸ்ட்டு இருந்தது, பட் முடிச்சுட்டா இதெல்லாம் இருக்குது அப்படின்னு ஒரு பூஸ்டிங் எலிமெண்ட் இருந்தது. அவங்க சொன்னாங்க, இருக்க பசங்க வந்து எல்லாமே பண்ணுறாங்க, நானும் எல்லாமே பண்ணுவேன், பண்ணாமலாம் இருக்க முடியாது. செல்லு பார்ப்பேன், படம் பார்ப்பேன், நான் நிறையா படம் பார்ப்பேன் எங்கள் வீட்டில். ஸோ எல்லாம் பண்ணாலும் இன்னொரு லிமிட்ஸ், நமக்கு எங்கே லிமிட்டு எவ்வளோ பண்ணணுங்கிறது நமக்கு தெரியணும். நமக்கானதை குறித்து வச்சுக்கணும். இதுக்கு மேலே வந்து போதும், நம்ம இதையும் செய்யணும், பேரலி இதையும் செய்யணும், எந்த அளவில் செய்யணும் அப்படின்னு. இன்னொன்று எங்கள் வீட்டில் வந்து ஒரு இது இருக்கும், அவங்கள்ட்டையும் ஒரு டெடிகேஷன் இருக்கும். என்ன டெடிகேஷன்னா, என்னை விட்டுட்டு படம் பார்க்க மாட்டாங்க.
நான் அதனால எனக்காக அவங்க டெடிகேஷன் பண்ணுவாங்க. இப்போ நான் படிச்சா காலையில் எங்கள் அம்மா பக்கத்தில் உட்காந்துப்பாங்க. அதுக்காக ஒரு டீ போட்டு தரதா இருக்கட்டும். அந்த லெவல் ஆஃப் டெடிகேஷன் நமக்கு இன்னொருத்தவங்க பண்றது வேற மாதிரி இருக்கும். இப்போ எங்கள் அப்பா தான் இருந்த வரைக்கும் வந்து எனக்கு ஒரு பெரிய இழப்பு எங்கள் அப்பா தான் அப்புறம் இருந்தது. இருந்த வரைக்கும் நான் எக்ஸாமுக்கு போறேன்னா டெய்லி கோயிலுக்கு போவாங்க, சொல்லிட்டு போவேன் நான் எக்ஸாமுக்கு போற டேத்து சுந்தராண்ட முடியும். அவ்வளோ லெவல் ஆஃப் இதெல்லாம் நமக்கு தெரியாது. அவன் என்ன கேட்பான் எது கேட்பான். ஃபர்ஸ்ட்ல எக்ஸாம் எழுத போனப்பெல்லாம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டைம் எழுத போறப்போ எழுதிட்டே இருப்பேன், கைக்குள்ள வேர்த்துக்கிட்டே இருக்கும், தொடச்சு கீழே வச்சுட்டு பேப்பரே நினைக்கிற அளவுக்கு வேர்க்கும். அதாவது அவன் என்ன சொல்ல வரான் நமக்கு அதை புரிஞ்சுக்கணும். அப்படியெல்லாம் புரிஞ்சது கூட அந்த பதட்டத்துல புரியாம போகும். அவ்வளோ ஒரு பயத்தில் அதனால என்னென்ன பண்ண முடியுமோ எல்லாம் பண்ணுவேன். என் சுந்தராண்ட படிப்பேன், கோயிலுக்கு போய் டெய்லி கோயிலுக்கு போக சொல்லுவேன். அதெல்லாம் வந்து அந்த லெவல் ஆஃப் டெடிகேஷன் நம்ம ஃபேமிலி சப்போர்ட்டும் பயங்கரமா இருந்தது. அந்த ஒரு சப்போர்ட் இருந்தது ஒண்ணு. நானும் எல்லாமே பார்ப்பேன், ஐ நோ மை லிமிட்ஸ், அதோட இருந்துப்பேன். ஏன்னா எதையும் பார்க்காம ரோபோட்டா இருக்க முடியாது, இருக்க சொல்லலை, இருக்கவும் கூடாது. அப்படின்னா உங்களுடைய பெற்றோர்களுடைய அந்த ஊக்கமும் ஆக்கமும் இல்லைன்னா உங்களால அதை படிச்சிருக்க முடியாது. கண்டிப்பாக முடியாது. அது ஃபைனல் லெவல்ல முடிஞ்சிருக்கவே முடியாது. விட்டுறலான்ற அளவு, அதாவது ஒரு பாதி பேப்பர் எதுனா போதும் ட்ரை பண்ணிட்டு விட்டுறலான்ற அளவுக்கு போயிட்டேன். அப்பாவோட இது இல்லைன்னா பண்ணிருக்கவே முடியாது. அதாவது இன்றைக்கு சிஏ படிப்பு என்பது ஒரு மாணவர் மத்தியிலேயோ ஒரு பெற்றோர்கள் மத்தியிலேயோ ஒரு புரிதல் இல்லாத படிப்பாக இருக்கிறது. ஒரு பிகாம், எம்காம், ஒரு பிஇ, ஒரு எம்பிபிஎஸ் ஆகட்டும், இவையெல்லாம் எப்படி படிக்கலாம், எங்கு சென்று படிக்கலாம் என்ற புரிதல் இருக்கிறதே தவிர இந்த சிஏ படிப்பு என்று கல்லூரி இருக்கிறதா, இதை தனியார் நடத்துகிறார்களா, இந்த படிப்பை எவ்வாறு படிக்க இயலும், இந்த புரிதல் மட்டும் இல்லாமல் இருக்கிறது. அதை பற்றி கொஞ்சம் விளக்கமாக சொன்னால் நன்றாக. இதுக்கு வந்து காலேஜ் எல்லாம் கிடையாது. நிறைய பேர் இப்போ என்னையே கேட்டது உண்டு, எந்த காலேஜில் சிஏ படிக்கிறா, சிரிப்பாக வரும். காலேஜ்னு ஒன்றும் கிடையாது. இது எப்படின்னா சிஏ இன்ஸ்டியூட்னு ஒருத்தங்க இருக்கான். ஃபுல் நேம் வந்து இன்ஸ்டியூட் ஆஃப் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்ஸ் ஆஃப் இந்தியா, ஐசிஏன்னு பேர். ஹெட் ஆஃபீஸ் வந்து நொய்டாவில் இருக்குது, டெல்லியே இருக்குது, நொய்டாவில் இருக்குது. ஸோ இவங்க வந்து ஒரு இந்த கோர்ஸை எடுக்கிறது நடத்துறது எல்லாமே இப்போ நம்ம இதை வந்து ஒரு எக்ஸாம்பிளோட பார்க்குறோம். மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் படிக்கிறோம் அப்படின்னா கரஸில் படிக்கிற மாதிரி தான் இந்த கோர்ஸ். ஸோ மெட்ராஸ் யூனிவர்சிட்டி நம்ம பணம் கட்டிடுவோம், பட் நம்மளாம் தனியாக படிச்சுப்போம் இல்லையா. இந்த கோர்ஸையும் தனியாக படிக்கிற கோர்ஸ் தான். ஸ்டார்டிங்கில் தனியாக படிச்சுக்கிட்டு இருந்தாங்க. சில பேர் என்ன நடந்துச்சு அப்படின்னா ஆடிட்டர்ஸ் இருக்காங்க வந்து அவங்கள்ட்ட கீழே வேலை பார்க்குற பசங்க, அந்த ட்ரைனிங்ல இருக்க பசங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. முன்னால இந்த கோர்ஸ் வந்து ஆடிட்டருங்க அவங்கள்ட்ட வேலை பார்க்கணும்னு சொல்லி கொடுத்தது தான். அவங்க குருகுல மாதிரி இருக்கணும்னு வச்சுக்கோங்களேன். அவங்க சொல்லிக் கொடுக்குறத இவங்க படிச்சுப்பாங்க. இப்போதான் புதுசாக இதுக்கு ஒரு இன்ஸ்டியூட், அதாவது ஒரு அகாடமி, நாங்கள் ஹெல்ப் பண்ணுறோம், அவங்களுக்கு வந்து இந்த கிளாஸஸ்லாம் ஈஸியாக சொல்லித்தரோம், புரிஞ்சுக்கிறதுக்கு சொல்லித்தரோம். ஏன்னா முன்னாடி கொஞ்சம் ஈஸியாக இருந்தது. இப்போ வே ஃபார்வர்ட் மாற இப்போ அமெண்ட்மெண்ட்ஸ் வர என்ன ஆகுதுன்னா இண்டேஷன்லாம் அவங்க வந்துருக்கு. அதை வந்து சொல்லிக் கொடுக்கல அப்படின்னா கண்டிப்பாக புரியாது. ஒரு 12th ஸ்டூடெண்ட்டுக்கு புரிஞ்சுக்கக்கூடியது கண்டிப்பா இருக்கவே இருக்காது. காலேஜ் ஸ்டூடெண்ட்டுக்கு நாலேஜ் இருக்குமா, பண்ணிட்டு வந்தா ஈஸியா இருக்குமா அப்படின்னா ஒரு பிரச்சனை இருக்கு. காலேஜ் ரொம்ப ஜாலியா இருந்திருப்பாங்க, அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி தான் படிக்கணும், இவ்வளவு பண்ணணுங்கிற ஒரு ஃபோர்ஸ் இருந்திருக்காது. இப்போ 12th பையனுக்கு இருந்திருக்கும், 12th எழுதிருப்பான், அந்த மாதிரி தான் படிச்சு ஒரு என்ன சொல்ற ஒரு ஃபோக்கஸான வேலை இருந்திருப்பான். அப்போ அவன் பண்றது ஈஸி காலேஜ் முடிச்சுட்டு வரவங்களை விட. ஏன்னா அவங்க கொஞ்சம் ஏஜும் ஆயிடுது, ஃபோக்கஸும் குறைஞ்ச நிலையில வரவங்க பண்றது கஷ்டம். ஸோ என்ன சொல்லிட்டு இருந்தேன்னா இந்த கரஸ் கோர்ஸ் தான் இதுக்கு காலேஜ் எல்லாம் கிடையாது. இந்த மாதிரி அகாடமியில் போய் நம்மளா விருப்பத்துக்கு ஏற்ப பணம் கட்டி படிக்கலாம். எங்கேயும் கட்டாமலும் வீட்டில் நீங்களே படிக்க முடியும். இப்போ சிபிடிலாம் நீங்களே படிக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால படிக்க முடியும். நான் ஒரு பிரேக் ஸ்டூடெண்ட் அப்படின்னா நீங்களே படிச்சு நேராக அந்த இன்ஸ்டியூட் எக்ஸாம் போய் அட்டன் பண்ணி எழுதலாம். இதுக்கான இது இன்னும் கிளியர் கட் டீட்டெயிலாக சொல்லணும் அப்படின்னா ஏதாவது ஒரு அகாடமி நான் எங்கள்கிட்ட சேருங்கன்னு சொல்லல, நான் ஆனால் நடத்துறேன். சிஏ பாடசாலை நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். வேற எங்கேயும் போய் யாரையும் கேட்கலாம், ஒரு ஆடிட்டரை பார்த்து கேளுங்க, வெளியாள்கிட்ட கேட்காதீங்க. முதல்ல பண்ணாதம்மா டிமோட்டிவேட் பண்ணோம். ஸோ அந்த மாதிரி வெளியாள்கிட்ட கேட்க வேண்டாம். இப்போ நீங்கள் சிஏ பண்ணி முடிச்சிட்டீங்க, இப்போ சென்னையில் ஒரு நிறுவனத்தில் பணியாற்றுறீங்க. ஆமாம். அதோட இடையில வந்து ஒரு 6 பேர் நாங்கள் இணைந்து சிஏ பாடசாலை என்ற ஒரு அமைப்பை நடத்தி கொண்டிருக்கிறோம். இந்த ஆடிட்டிங் படிக்க விரும்பக்கூடிய மாணவர்களுக்கு நாங்கள் கோச்சிங் பண்ணிட்டு இருக்கோம்னு சொல்றீங்க. ஆமாம். ஃபோக்கஸ்டு எப்படி ஒரே நேரத்தில் இந்த 2 வழியிலையும் எப்படி உங்களால் பயணப்பட முடியுது? ஆக்சுவலி இல்லை, நான் மட்டும் தான் எம்ப்ளாய்மெண்ட்ல இருக்கேன். அதுவும் எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு இப்போ தான் போனேன், முன்னாடி ப்ராக்டிசிங்ல இருந்தேன் ஆரம்பிக்கப்போ. மற்றவங்க எல்லாருமே ப்ராக்டிசிங் சார்ட் அக்கௌண்டன்ஸ் அப்படிங்கிறனால அவங்களுக்கு டைம் இருக்கும், அவங்க வேணுங்கிறப்ப அலாட் பண்ணிக்கலாம். அவங்களும் ஈக்குவலி பிஸி, ஆனால் அவங்களால அலாட் பண்ணிக்க முடியும். அவங்களுக்கு மேலே எம்ப்ளாயி கிடையாது, ஸோ அவங்க பண்ணிக்க முடியும், பண்ணிப்பாங்க. எப்போ எடுக்க முடியுமோ அது மாதிரி எடுத்து பிளான்லாம் பண்ணுவாங்க. நான் இந்த அட்மின் ஹெல்ப் எல்லாம் பண்ணிட்டு சண்டே சாட்டர்டே அந்த இதில் கிளாஸ் எடுப்பேன். மோஸ்ட்லி சாட்டர்டே எனக்கு ஆஃபீஸ் உண்டு, டைம் இருக்கப்போ சாட்டர்டே ஈவினிங் இல்லை சண்டே மார்னிங்ல கிளாஸ் எடுப்பேன். ஒரு பேஷன் தான், பிடிச்சிருக்குன்னு எடுத்தால் தான் பண்ண முடியும். கஷ்டமாக நினச்சா கண்டிப்பாக முடியாது. ஏன்னா ஒரு நாள் லீவில் எடுக்கிறோம் அப்படின்ற மாதிரி இருக்கும், பிடிச்சி பண்ணுறோம். இந்த பாடசாலை என்ற அமைப்பு ஆன்லைன் மூலமாக தான் நடக்குதா? ஆமா, இப்போ நேரடியாக வர சொல்லி எடுக்கிறீங்களா? இப்போ கோவிட்ல தான் ஆரம்பிச்சோம், அதனால எல்லாமே ஆன்லைன்ல தான் போயிட்டு இருக்கு. பட் நேரா எடுக்க சொல்லி கேட்குறாங்க. காரைக்குடி பேஸ் தான் ஆக்சுவலி இந்த பாடசாலை வந்து மெயின் பார்ட்னர். இதுல வந்து காரைக்குடியில் தான் ஆரம்பிச்சது பிளான்ஸ் எல்லாம். திருச்சியில ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கோம். பட் இந்த திருச்சி புதுக்கோட காரைக்குடிக்குள்ள அதாவது ஃபோக்கஸ் நான் சொன்ன மாதிரி நாங்கள் எல்லாருமே தெரியும் இந்த ஊர் பக்கம் சேர்ந்ததுனால இந்த 7 பேர்ல 3/4 பேர் இந்த பக்கம் சேர்ந்தவங்க. ஸோ நம்ம சவுத் ஸ்டூடெண்ட்ஸை செலக்ட் பண்ணி அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணுங்கிற பிளான்ங்கிறதுனால இவங்களுக்கு தான் பண்றோம். ஃபியூச்சர்ல வரும் லைவ் கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்றோம். ஆனா நான் லைவ்ல வர மாட்டேன், நான் இந்த மாதிரி இன்னொருத்தர் கூடுவாஞ்சேரியில் இருக்காரு, நாங்களாம் ஆன்லைன்ல வருவோம். இது ப்ராக்டிக்கல் நாங்களும் வருவோம். அதாவது உங்களை நினைத்தால் மிகுந்த பெருமையாக இருக்கிறது.
ஒரு 21 வயதிலே நீங்கள் வந்து கணக்கு தணிக்கையாளராக நீங்கள் வெற்றி பெற்று இன்றைக்கு நல்ல ஒரு வேலை வாய்ப்பையும் ஏற்படுத்தி இன்றைக்கு வளரும் தலைமுறைக்கு ஒரு பயிற்றுனராக நீங்கள் இருப்பது எங்களுக்கு பெருமையாக இருக்கிறது. அதே நேரத்தில் நம்முடைய இனத்து மக்கள் இன்றைக்கு நமது பிள்ளைகளை வந்து எங்கு படிக்க வைக்கிறார்கள் என்று சொன்னால் மெட்ரிக் சிபிஎஸ்இ பள்ளிகளில் தான் படிக்க வைக்கிறார்கள். ஆனால் நான் உங்களை பற்றி அறியும் போது நீங்கள் ஒரு அரசு பள்ளி மாணவர், அரசு பள்ளியில் படித்தீர்கள் என்று அறியும் போது நீங்கள் இந்த இலக்கை அடைந்தது எனக்கு வியப்பாக இருக்கிறது. ஆகவே அரசு பள்ளியில் படித்தாலும் இத்தகைய இலக்கை நாம் அடைய முடியும் என்பதற்கு நீங்கள் ஒரு சான்றாக இருக்கிறீர்கள். அதற்காக இந்த தலைமுறை பிள்ளையாகி உங்களை நான் பாராட்டுகிறேன். இந்த சீனிய படிப்பை படிக்கக்கூடிய இளைஞர்களுக்கு நிறைய பேருக்கு ஒரு பதட்டம் இருக்கிறது, ஒரு பயம் இருக்கிறது. அதாவது மன ரீதியாக ஒரு பாதிப்பு ஏற்படுகிறது. அவர்கள் வந்து ஒரு 20 மணி நேரம் படிக்க வேண்டுமா என்ற ஒரு பயமெல்லாம் ஏற்படுகிறது. நான் ரொம்ப ஜாலியாக இருப்பேனே, நான் வந்து எப்போ பார்த்தாலும் அலைபேசியின் கையுமா இருப்பேனே, நான் கேம் விளையாடக்கூடிய பையன் அப்படிங்கிற மாதிரி தான் நிறைய பேர் இருக்காங்க. பெற்றோர்கள் பேச்சு அவங்க கேட்கறது கிடையாது. ஆனால் அப்படிப்பட்ட சில மாணவர்கள் கூட ஒரு உந்து சக்தி மூலமாக நான் படிக்க வேண்டும் என்று வெறியோடு இருப்பவர்கள் ஒரு குறைந்தபட்சம் படித்து இந்த சிஏவை பாஸ் செய்ய முடியுமா? ஷார்ட்கட் கேக்குறீங்க? ஆமா, ஒரு 5 அல்லது ஒரு 6 மணி நேரம் படித்தாலும் 15 மணி நேரம் 20 மணி நேரம்லாம் இன்னைக்கு நம்ம பிள்ளைங்களை உங்களை மாதிரி டெடிகேட் பண்ண முடியாது. ஒரு எளிமையான வழி இருக்கிறதா? இப்போ இது ஷார்ட்கட்னு சொல்ல முடியாது, இந்த கோர்ஸுக்கு ஷார்ட்கட் இல்லை உண்மையை சொல்லணும்னா. ஆனால் நம்ம வேற மாதிரி பார்க்கலாம், இதை எப்படி நம்ம சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு. நான் சொன்ன மாதிரி 20 ஹவர்ஸுங்கிறது டெய்லி 20 ஹவர்ஸ் இல்லை. கிளாஸ் அட்டன் பண்ணுவோம், அந்த ஃபைனலாக எழுதும்போது ஆஃபீஸ் வேற போகணும், அந்த ப்ராக்டிஸ் போகிறோம் இல்லையா, அதுக்கும் போகணும். அதனால் ஃபுல்லாக படிச்சுட்டே இருக்கணும். படிக்கிற நேரத்தில் கான்சன்ட்ரேட்டடாக சரியாக பண்ணுவோம். ஏன்னா சில பசங்க இருக்காங்க ரொம்ப பிரைட் ஸ்டூடெண்ட்ஸாக இருப்பாங்க, அவங்களை பற்றி உங்களுக்கு தெரியாது. நீங்கள் 12th கம்மி மார்க் எடுத்தவங்க கூட இதில் நல்ல மார்க் எடுப்பாங்க. ஏன்னா அந்த உனக்கு மனப்பாடம் பண்ண தெரிஞ்சிருக்காது. 12th மனப்பாடம் பண்ண சொல்லுவாங்க. நம்ம எஜுகேஷன் அப்படி இருக்கு, பட் மனப்பாடம் பண்ண தேவை இங்கே கிடையாது ரொம்ப. அதனால இங்கே வந்து அவனுக்கு ஒரு இன்டலெக்சுவலா யோசிக்க தெரியுது, புதுசா யோசிச்சு செய்ய தெரியுது அப்படின்னா கண்டிப்பா அவனுக்கு இது ரொம்ப ஈஸியா இருக்கும். அதோட அதனால நம்ம 12th 10th கம்பேர் பண்ணி இதை கம்பேர் பண்ண வேண்டாம். அது ஒரு முக்கியமான விஷயம். அதுல நான் ஸ்கூல் ஃபர்ஸ்ட் அப்படின்னா இங்க ஃபர்ஸ்டே ஃபெயிலான இருக்கேன். நான் நிறைய பேரை பார்த்துக்கேன் ஸ்கூல் ஃபர்ஸ்ட் எடுத்து இங்க 2 ரிட்டன் 3 ரிட்டன் இருக்கான். ஸோ அதை ஃபோக்கஸ் பண்ணி பண்ண வேண்டாம். நீங்க பள்ளி முதலிடம் பெற்றிருக்கீங்க, அதே நேரத்தில் வணிகவியல் பாடம் காமர்ஸ் இதுலாம் வந்து நீங்க 200க்கு 200 மதிப்பெண் பெற்று இந்த சீரியல் எல்லாம் வாங்கியிருக்கீங்க. அதாவது பள்ளி அளவிலும் நீங்கள் வந்து டாப்பர் தான், ஒரு முதல் மாணவனாக இருந்திருக்கிறீர்கள். இப்போ சிஏலையும் முதன்மை பெற்று இன்னைக்கு இந்தியாவிலே பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு 21 வயசுக்குள்ள எத்தனை பேர் வருவாங்கன்னு தெரியல. நம்ம நகரத்தார் இனத்தில் 21 வயசுக்குள்ள சிஏ படித்து வந்திருக்காங்களா அப்படிங்கிறது எனக்கு சத்தியமாக இருக்குது. அதெல்லாம் நம்ம வந்து அதெல்லாம் என்னன்னு தான் நம்ம பார்க்கணும். அந்த வகையில நீங்கள் வந்து இளம் வயதிலும் படித்திருக்கிறீர்கள், இப்போதும் படித்து நன்றாக வந்திருக்கிறீர்கள். உங்களுடைய எதிர்கால திட்டம் என்னவாக இருக்கிறது? எதிர்கால திட்டம் அப்படின்னு பார்த்தா இப்போ இருக்கிற கம்பெனியில மேனேஜர் போஸ்ட்னு சொன்னேன். ஸோ அதில் சிஎஃப்ஓங்கிறது ஒரு உயர்ந்த பதவி. நம்ம ஒரு ஃபினான்சியல் கம்பெனி, எந்த கம்பெனி பேர்? பொன்பிஆர் கெமிக்கல்ஸ் பிரைவேட் லிமிடெட், அண்ணா நகர்ல ஹெட் ஆஃபீஸ். எங்களுக்கு நிறைய பிரான்ச்சஸ் இருக்கு, மெயின் ஆஃபீஸ் ஹெட் ஆஃபீஸ்ல நான் இருக்கேன். ஸோ இந்த கம்பெனியில் ஒரு சிஎஃப்ஓ லெவல் போகணும் அப்படிங்கிறது இப்போ ஷார்ட் டேர்ம் ஆம்பிஷன் சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஷார்ட் டேர்ம் ஆம்பிஷன் ஒரு 5-6 வருஷத்துல. ஃபர்தர் வந்து எப்படின்னா நம்ம ஒரு ஃபினான்ஷியலி ஸ்ட்ராங் ஆகிட்டோம், ஸ்டேபிள் ஆகிட்டோம். இந்த கோர்ஸோட மெயின் இது என்ன அப்படின்னா ஃபினான்ஷியலி இண்டிபெண்ட் ஆகுது. நம்ம வந்து நமக்கு வேணுங்கிறத பண்ணிக்கணும், டிசைட் பண்ணணும். நம்ம சம்பாரிச்சு கொட்டணும்னு நான் சொல்லலை, நம்ம ஃபினான்ஷியலி இண்டிபெண்ட், நம்ம தோன்றதை செய்யறதுக்கு. ஸோ இப்போ நான் ஏர்ன் பண்ணி எனக்கு வேணுங்கிற ஒரு செட்டில் பண்ணிட்டேன்னா ஃபர்தர் நான் வந்து பிஸ்னஸ் பண்ற மைண்ட் செட்டுக்கு வந்தா கூட நம்ம எம்ப்ளாய்மெண்டோட பிசினஸ்ல ஒழுங்கா பண்ணா நிறைய இது பண்ணலாம். ஸோ பண்ணணுங்கிற மைண்ட் செட் வந்தா கூட ஃபியூச்சர்ல நான் அதை மாத்திக்க முடியும். அந்த மாதிரி ஃபியூச்சர் கோல்ஸ் எப்படின்னா ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறது இல்லை ப்ராக்டிஸ்க்கு வருது, ரெண்டுல ஏதாவது ஒன்று. பட் போத்தா நானா பண்ற மாதிரி தான், செப்பரேட்டா ஆரம்பிக்கிறது இண்டிவிஜுவல் பிசினஸ். நிறைவாக உங்களை நேர்காணல் செய்ததில் மிகுந்த மகிழ்ச்சி. நமது நகரத்தார் இளம் முறையினருக்கு என்ன சொல்ல வருகிறீர்கள்? ஓகே, இப்போ வந்து சொன்ன மாதிரி நிறைய பேர் அடிக்ட் ஆகிடுறாங்க. நான் சொன்ன லிமிட்டேஷன் ரொம்ப முக்கியம். என்ன செய்யறோமோ அதை எவ்வளவு செய்யறோம், நம்ம கண்ட்ரோல் இருக்கணும். கண்ட்ரோல் இருந்தா என்ன வேணா செய்யலாம், கண்ட்ரோல் இல்லைன்னா நார்மலைசேஷன் கூட மாட்டிக்கிறாங்க. இந்த ஏஜுக்கு வந்து எல்லாத்துலயும் மாட்டிப்பாங்க. 13 to 21 ஒரு மோசமான வயசு அப்படின்னு வந்து ஒரு ஸ்டாட்டிஸ்டிக் சொல்லுது. அதனால நீங்க என்ன செய்யறோங்கிறத நீங்களே உங்களோட செல்ஃப் எவாலுவேஷன் அடிக்கடி பண்ணிக்கணும். எனக்கு ஒரு பெரிய பெனிஃபிட் என்னன்னா, எனக்கு வியாதின்னு கூட சொல்லலாம். நான் ஒரு பஸ் ஏறினா கூட என்ன பஸ்ல ஏறேன், எங்கே உட்காந்து எனக்கு அப்புறம் சொல்றேன். அது ஃபியூச்சர்ல இருக்குமான்னு தெரியல. இப்போ வரைக்கும் அப்படிதான், எங்க போறேன் எங்க இருக்கேன். ஸோ என்னைய மீறி எனக்கு தெரியாதுன்னு நான் சொல்லிடுவேன். இப்படி ஒரு இது இருக்கும்போது நம்ம கன்வே பண்ண அப்பா பயங்கர ஃப்ரெண்ட்லி, எது சொன்னாலும் சிரிச்சிட்டு பதில் சொல்றாரு. அப்படி இருக்கும்போது அப்படி ஒரு ஆள் உங்களுக்கு கண்டிப்பா தேவை. நீங்க எல்லாத்தையும் 100% ஷேர் பண்ற ஆள் இருந்தா நீங்களே தப்பு பண்ண மாட்டீங்க, எந்த விதத்துலயும் போய் மாட்டிக்க மாட்டீங்க. அது இருக்கணும். இன்னொரு முக்கியமான விஷயம் எனக்கு ஃபைனலாக ஹெல்ப் பண்ணது அப்படின்னா, நான் வந்து மனவளக்கலை மன்றத்தில் யோகாவும் மெடிடேஷனும் பயின்று தீட்சை பெற்று அதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். அது ஒரு பெரிய ரிலீஃபாக, அந்த நடுவில் தூங்கவே இல்லாமல் ரொம்ப பிரச்சனையாக இருந்தப்பெல்லாம் அந்த மெடிடேஷன் ரொம்ப ஹெல்ப் பண்ணுச்சு.
அது நிறைய விதத்தில் ஹெல்ப் பண்ணும் மெடிடேஷன். ஸோ நம்மளை வந்து ஃபோக்கஸ்டாக இருக்கிறதுக்கும் நம்ம என்ன செய்கிறோங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்கும் அது புரிய வைக்கும். மேண்டேட்ரி ஒரு சின்ன சிம்பிள் எக்ஸசைஸும் மெடிடேஷனும் எல்லாருக்குமே தேவை. செய்வதை சந்தோஷமாக பிடிச்சி செஞ்சால் வெற்றி பெறலாம். அதாவது உங்களுடைய தந்தை வந்து உங்களுக்கு ஒரு தந்தையாக இல்லாமல் ஒரு நண்பனாக இருந்திருக்கிறார். அவர் உங்களுடைய வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருந்திருக்கிறார். நேர்காணல் வாயிலாக நாங்கள் அறிந்து கொண்டோம். தந்தையாக இருப்பேன், தந்தையாகவும் இருப்பார். நன்றி. ஒரு நல்ல நேர்காணலை நோயுவர் நகரத்தாருக்கு தந்ததுக்கு மிக்க நன்றி. நோயுவர் நகரத்தார் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். இதுவரை இந்த சேனலில் வந்து 16 வீடியோஸ் வந்து போட்டிருக்கோம். இந்த 16 வீடியோவுமே வந்து டிஃப்ரெண்ட் ஃபீல்டுலேருந்து எடுத்து போட்டிருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா தொழில் முனைவோரும் போட்டிருக்கோம். அந்த மாதிரி ஒரு அச்சீவ் பண்ணவங்க, ஒரு டீச்சராக இருக்கட்டும், ஸ்கூல் டீச்சர்ஸ் ஆர் ட்ரேடிங், ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஃபீல்ட்லேருந்து அறிமுகப்படுத்தியிருக்கோம். ஸோ இந்த வீடியோவும் சரி, யாராவது எங்களை வந்து அறிமுகப்படுத்தினா நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எங்கள் சேனலை வந்து தொடர்பு கொண்டு உங்களை நீங்கள் இதில் அறிமுகப்படுத்திக்கலாம். இன்ட்ரோடக்ஷன் அதாவது பிஸ்னஸ் இன்ட்ரோடக்ஷன் சேனல் தான் இது. ஸோ இது யார் வேணாலும் நம்ம நகரத்தார் யார் வேணாலும் இந்த சேனலில் வந்து அறிமுகப்படுத்திக்கலாம். ஸோ இது ஒரு நல்ல வாய்ப்பாக நீங்கள் எடுத்துக்கிட்டு நீங்கள் யாராவது இந்த சேனலில் வரணும்னா எங்களை தொடர்பு கொண்டு நீங்கள் இது பண்ணிங்கன்னா நாங்கள் வந்து உங்களோட வீடியோ வந்து இந்த சேனல் மூலமாக பண்ணிடுவோம். ஸோ இந்த சேனலில் இது வரைக்கும் நாங்கள் எடுத்ததன் மூலம் நிறைய பேருக்கு ஒரு நல்ல ஒரு அறிமுகம் கிடைச்சி ஒரு நல்ல டெவலப் ஆகிருக்காங்க. பிஸ்னஸில் எல்லாத்துலேயுமே நல்லா டெவலப் ஆகிருக்காங்க. ஸோ அதுமாரி நீங்களும் ஆக விரும்புனீங்கன்னா நீங்கள் வந்து எங்களை தொடர்பு கொண்டு இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு நீங்கள் எங்களுக்கு இது பண்ணிங்கன்னா நாங்கள் எடுத்து வீடியோவாக எடுத்துக்குவோம். தேங்க்ஸ். நோயுவர் நகரத்தார் யூடியூப் சேனலில் வந்து நிறைய நேர்கள் பார்த்துட்ருக்காங்க, தொடர்ச்சியாக பார்த்துட்ருக்காங்க. ஸோ பார்க்கறது இல்லாமல் நீங்கள் இந்த சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு தொடர்ச்சியாக இதில் வர வெளியிடுற வீடியோ எல்லாமே வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ வந்து இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நல்லா இருந்தால் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.